வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல ஹெல்த்தியான இன்ட்ரெஸ்டிங்கான 5 விதமான மோர் ரெசிபிஸ் பார்க்க போறோம். எல்லா மோரையுமே ரொம்ப ஈஸியா வேகமா செஞ்சிடலாம். டேஸ்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சம்மர்ல இந்த மாதிரி மோர் செஞ்சு குடிக்கும் போது உடம்புக்கும் ரொம்ப நல்லது. அதே சமயம் நல்ல ரெஃப்ரெஷிங்காவும் இருக்கும். இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நீர் மோர் பண்றதுக்கு இந்த மிக்ஸி ஜார்ல 1/4 கப் அளவுக்கு கரெக்டான புளிப்புள்ள கெட்டி தயிர், 1 கப் தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தா இருக்கிற மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு. நீங்க இந்த மாதிரி மிக்சியில அரைக்கிறதுனால அரைச்சுக்கங்க, இல்லைன்னா தயிர் மத்து விஸ்கு எது இருந்தாலும் அதை வச்சு கரைஞ்சிக்கலாம். இது கூட பொடியா சாப் பண்ண இஞ்சி ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்க்கிறேன். இந்த மோருக்கு இந்த அளவு சரியா இருக்கும். வறுத்து பவுடர் பண்ண பெருங்காய பவுடர் 2 பிஞ்ச். இந்த மாதிரி வறுத்து பவுடர் பண்ண பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம். அல்லது நீங்க கொஞ்சமா எண்ணெய் விட்டு கடுகும் பெருங்காயமும் போட்டு தாளிச்சுக்கலாம். நான் வறுத்து பவுடர் பண்ணதுனால தாளிப்பு எதுவும் போடல. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியா சாப் பண்ண பச்சை மிளகா. நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா பச்சை மிளகாவை விதைகளோட கட் பண்ணி சேர்த்துக்கங்க. நான் விதைகளை நீக்கிட்டு கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நல்லா வாசனையா இருக்கும். 1 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெள்ளரி பிஞ்சு, 1 டீஸ்பூன் பொடியா கட் பண்ண மாங்காய். புளிப்பில்லாத மாங்காய்னா நமக்கு நல்ல வாசனையா இருக்கும், சாப்பிடவும் புளிப்பு தெரியாது, நல்லா இருக்கும். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் இருக்கு. அதே அளவு பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள். இப்ப எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. நல்ல சூப்பரான டேஸ்ட்ல கம கமன்னு நீர்மோர் ரெடி ஆயிடுச்சு. வெள்ளரிக்காய் மோர் பண்றதுக்கு ஒரு சின்ன சைஸ் வெள்ளரிக்காய ரவுண்ட் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். அது 1/4 கப் அளவுக்கு இருக்கு. இதை சேர்த்துட்டு ஒரு சின்ன பீஸ் பச்சை மிளகாவும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சியையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கொத்தமல்லி இலை, 1/4 கப் கரெக்டான புளிப்புள்ள கெட்டி தயிர், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 3/4 கப் தண்ணி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் இதை கொஞ்சம் சேர்த்து அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா எல்லா தண்ணியும் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிக்கலாம். இந்த வெள்ளரிக்காய் மோரை வடிகட்டாம அப்படியே குடிக்கலாம். ஹெல்த்தியான டேஸ்டான வெள்ளரிக்காய் மோர் ரெடி ஆயிடுச்சு. வெண்பூசணி மோர் பண்றதுக்கு ஒரு சின்ன பீஸ் வெண்பூசணிய தோல் சீவி கட் பண்ணி வச்சிருக்கேன். அது 1/3 கப் அளவு இருக்கு. அதே அளவுக்கு கரெக்டான புளிப்புள்ள கெட்டி தயிர், வெண்பூசணி எடுத்த கப்ல 2 கப் அளவுக்கு தண்ணி, ஒரு சின்ன பீஸ் இஞ்சிய பொடியா கட் பண்ணி சேர்க்கிறேன். வறுத்து பவுடர் பண்ண பெருங்காயம் 2 சிட்டிகை, கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், கொஞ்சம் கொத்தமல்லி இலை. இதுக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா நைஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கலாம். இந்த வெண்பூசணி மோர் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த சம்மர்ல இதை குடிச்சோம்னா நல்லா குளிர்ச்சியை கொடுக்கும். அதே மாதிரி வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதுல 2 சிட்டிகை அளவு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி பவுடர் பண்ண சீரகத்தூள், 2 பிஞ்ச் மிளகுத்தூள். ஹெல்த்தியான டேஸ்டான வெண்பூசணி மோர் ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை மோர் பண்றதுக்கு 1/2 கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான இளம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன். கருவேப்பிலை இலைகளை கொஞ்ச நேரம் கல்லுப்புல போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கங்க. இளம் கருவேப்பிலைன்னா இந்த மோருக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் டேஸ்ட். இப்ப இதை சேர்க்கிறேன். 1/4 கப் தயிர், 4-5 மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி பொடியா கட் பண்ணது 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கு. இதுக்கு தேவையான அளவு உப்பு. இதுல சேர்க்கறதுக்கு 3/4 கப் தண்ணி வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா ஃபர்ஸ்ட் சேர்த்து அரைச்சிட்டு அப்புறம் மீதி உள்ள தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து அரைச்சிக்கலாம். அந்த மாதிரி அரைச்சாதான் கருவேப்பிலை எல்லாம் நல்லா நைஸா அரைப்படும். இப்ப இதை வடிகட்டிடலாம். கருவேப்பிலையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த சம்மர்ல இத மோரா நம்ம செஞ்சு குடிக்கும் போது நல்ல ரெஃப்ரெஷிங்கா இருக்கும். நெல்லிக்காய் மோர் பண்றதுக்கு இந்த சைஸ்க்கு ஒரு நெல்லிக்காய், அதை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், ஒரு சின்ன பீஸ் பச்சை மிளகாய், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண இஞ்சி. இந்த மோருக்கு தேவையான அளவு உப்பு, 1/4 கப் கெட்டியான தயிர் சேர்த்து ஃபர்ஸ்ட் இதை நல்லா நைஸா அரைச்சிட்டு
அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம். அரைச்சாச்சு. இதுல 3/4 கப் தண்ணி சேர்த்து மறுபடியும் அரைச்சுக்கலாம். நம்ம எடுத்திருக்கிற ஒரு நெல்லிக்காய், தயிர் இதெல்லாம் ஒரு ஆள் குடிக்கிறதுக்கு சரியா இருக்கும். நல்ல டேஸ்டா ஹெல்த்தியான நெல்லிக்காய் மோர் ரெடி ஆயிடுச்சு. கார்னிஷிங்க்கு மேல கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்திருக்கேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.